யோசனை சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பு. எழுதியவர் தலவை மாசு சவுந்தரராஜன். கதையை உங்களுக்காக வாசிப்பவர் லக்ஷ்மி. தலைப்பு: மாமனாரின் பார்வை. மனோன்மணி தன் மனதிற்குள் குமைந்தாள். வேதனையோடு தனக்குள்ளே சொல்லி கொண்டாள், ஏன் மாமியார் செத்த பிறகு மாமனாரி என்ன பார்க்க வர பார்வை இருக்கே, அப்பப்பா, 2 பிள்ளைக்கு தாயான என்ன இந்த பார்வை பார்த்தா என் மனசு எவ்வளோ சங்கடப்படும் அவருக்கு தெரியலையே. நான் அவரோட பிள்ளையோட பெண்டாட்டின்னு புரியலையே. உங்கள் அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேருங்கன்னு சொன்னதுக்காக என்னை அடித்த என் புருஷன் உங்கள் அப்பா என்னை தப்பான பார்வை பார்க்குறாருன்னு சொன்னால் நம்பவா போகிறாரு? அவங்க அப்பாவை வெளியேற்ற நாடகமாறுன்னு சொல்லுவார். இதை என் தோழிக்கிட்ட சொல்லி மனசை ஆற்றலாம்னு பார்த்தா என் குடும்பமும் நானும் அசிங்கப்பட்டு போவோம். தப்பான பார்வை பார்க்குற மாமனாருக்கு சரியான தண்டனை கொடுத்தாகணும். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தவள், இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. என்ன, கல்யாணம் ஆகி நேராக போகிறாங்க. மருமக சின்ன பொண்ணாக இருக்கா, மாமனார் இருக்காரு. உடனே மாமனார் இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் வீட்டில் அதான் அப்பாவா பார்க்கறது கிடையாது. ஐயோ, வேற்றானா தான் பார்க்குறாங்க. மாமனார் இருக்கிற வீடாகட்டும், கூட வேற ஆண்கள் இருக்கட்டும். அதனால அந்த மருமகளுக்கு நிறைய சிக்கல்கள் வருது. அதைத்தான் இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. இந்த மாமனாராலே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த கூட இருக்கிற வீட்டில் ஆண்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் தவிர்க்க இதனால தான் இப்போ என்ன பண்ணிடுறாங்க, நிறைய வீட்டில் கல்யாணம் ஆனவுடனே நல்லா பாத்திரம் பண்டங்கள்லாம் வாங்கி கொடுத்து, நீங்கள் 2 பேரும் தனித்தனியாகவே இருந்துக்கோங்கம்மா, நாங்கள் பக்கத்தில் பெற்றோர் உங்களுக்கு காவலாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நாளைக்கு பெற்றோர் வேலைக்காரங்களாக இருக்கக்கூடாதுல்ல. கல்யாணம் ஆகி 10 மாதத்தில் குழந்தை பெற்றுருவாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது மட்டும்தான் மருமக கொடுப்பா. மீதி டயப்பரை துவைக்கிறதுலேருந்து, டயப்பரை குப்பை தொட்டியில் போடுறதுலேருந்து, ஜட்டி துவைக்க போடுறதுலேருந்து, அவங்களுக்கு கழுவி விட்டு தூக்கிட்டு வர்றதுலேருந்து எல்லாமே இன்றைக்கி தாத்தா பாட்டி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாமனாரின் பார்வையெல்லாம் அப்போ அவங்களுக்கு உக்கிரமாக தெரியாது. கடைசி காலத்தில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் அந்த முதியோர்கள் கசக்கும். நிறைய பேர் வீட்டில் இப்படித்தான் இருக்குது. அதையும் தாண்டி இவர் இந்த பார்வை பார்த்து எழுதியிருக்காரு. எப்படி இவரை தானாக செத்ததான் நிரூபிக்கணும், என்ன செய்யலாம், சாப்பாட்டில் விஷத்தை வைக்கலாமா, இப்படி ஒரு கரண்ட்டால் சாகடிக்கலாமா, மாடிப்படியிலேருந்து தள்ளி விட்டுடலாமா, அல்லது கூலிப்படையை வச்சு கொலை செய்யலாமா என்று மனதிற்குள் சொல்லி கொண்டிருந்த போது மாமனார் மாசிலாமணி இன்னொருவரை கூட்டிக் கொண்டு வீட்டிற்குள் வந்தார். சொன்னார், மனோன்மணி, இவன் என் பால்ய நண்பன். நாங்கள் ஒன்றா படித்து ஒன்றா விளையாடிட்டு இருக்கோம். படிக்கிற காலத்தில் எனக்கு இவன் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கான். ஆனால் இப்போ குடும்பத்தோட மதுரையில் இருக்கான். பூர்வீக சொத்து இங்கே கொஞ்சம் இருக்குது. அதை விற்கிற விஷயமா வந்திருக்கான். நான் தற்செயலாக இவனை பார்த்துட்டேன். கட்டாயப்படுத்தி சாப்பிட கூட்டி வந்திருக்கேன். 2 பேருக்கும் சோறு இருக்கும்ல, இல்லைன்னா இவனுக்கு மட்டும் போடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இவனுக்கு ஒருவேளை சோறு போட்டால் என் மனசு திருப்தி அடையும், போடுறியாம்மா என்றார். 2 பேருமே ஒன்றா சாப்பிடுங்க மாமா, அவர் லேட்டாக தான் வருவார், அதுக்குள்ளே நான் ஆக்கிக்கிறேன் என்று சொல்லி அடுக்கலைக்குள் போனவள் இருவருக்கும் சோறு பரிமாறி மீண்டும் அடுக்கலைக்குள் போனாள். இருவரும் என்ன பேசுகிறார்கள் என்று ஒட்டு கேட்க நினைத்தாள். டேய் மாதவா, என் அம்மா மாதிரி இவ்வளோ ருசியாக வைப்பாடா. என் அம்மா கையால் 25 வருஷம் சாப்பிட்ருக்கேன். மனைவி கையால் 30 வருஷம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் சாகிற வர என் மருமக கையால் தான் சாப்பிட போகிறேன். என் மருமகளை பார்க்குற போது என் அம்மாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு சோறு போடுற அந்த தாயி ஆயுசுக்கும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவங்கிட்ட வேண்டுறேன் என்று மாமனார் சொன்னதை கேட்டு மனம் நொறுங்கி சத்தம் இல்லாமல் கண்ணீர் விட்டு அழுதாள் மனோன்மணி. நன்றி.